வெங்காயம் தோசையோட கலந்து சும்மா வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு தெரியுமா? டேய், வார்த்தைக்கு வார்த்தை அக்கா அக்கான்னு சொல்றியே, யாருடா அந்த அக்கா? என்னமா புதுசா கேக்குறேன்? நான் மயிலக்காவை தான் சொல்றேன். உனக்கு கொஞ்சமாச்சும் மான ரோஷமே இல்லையா? இவ உன்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டவடா. இவ சுட்டு கொடுத்த தோசையை சாப்பிட்டுட்டு இருக்க, அசிங்கமா இல்லையாடா உனக்கு? சும்மா சும்மா நீ அதையே சொல்லிட்டு இருக்காதம்மா. அந்த விஷயத்த நான் எப்பவோ மறந்துட்டேன், நீயும் மறந்துரு. அக்கா கையால நீயும் ஒரு தோசையை சாப்பிட்டு பாரு, காலத்துக்கும் நீ அக்கா கிட்ட அடிமையாயிடுவ. வாய மூடு. நான் தான் 1/2 மணி நேரம் காத்துட்டு சொன்னேன்ல, அதுக்குள்ள உனக்கு என்னடா அவசரம்? உன் அம்மா செத்து போயிட்டாளா? இல்ல 1/2 மணி நேரம் சாப்பிடாம இருந்தா நீ செத்து போயிடுவியா? கொஞ்சம் கூட பசி தாங்காம வெக்கம் கெட்டு போய் கொண்டவ கையால வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்க. இது எல்லாம் பாக்குறப்ப என் உடம்பெல்லாம் எரியுது. இப்ப நீ கத்துற அளவுக்குலாம் எதுவுமே நடக்கலம்மா. எனக்கும் அக்கா மேல கோபம் இருந்துச்சு, ஆனா பழகுனதுக்கு அப்புறம் தான் இவங்க நல்லவங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. நீயும் அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு, அதை விட்டுட்டு தேவையில்லாம இந்த மாதிரி கத்திட்டு இருக்காத. டேய் வெற்றி, ஏய் நில்லடி. என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்ன நோக்கத்தோட இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க? எனக்கு எந்த நோக்கமும் இல்லம்மா. என் பாதுகாப்புக்காக சார் தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. பாதுகாப்புக்காக வந்திருந்தீன்னா ரூமோட இருந்திருக்கணும். உன்னை யாரு சமையல் கட்டுக்குள்ள வர சொன்னா? இதுக்குள்ள வேற தைரியத்தை யார் கொடுத்தா? வெற்றி ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னாமா, அதான் தோசை சுட்டு கொடுக்கலான்னு வந்த. ஏய், அவனுக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுக்கதான் எங்க அக்கா இருக்காங்க. நீ யார் அவனுக்கு? ஏய், அவ அக்கா அக்கான்னு கூப்பிட்டா நீ அக்கா வாயிடுவியாடி? அவன் என்ன அப்படிதாம்மா நினைச்சுக்கிட்டு இருக்கான். நானும் அவனை என் தம்பியா தான் பாக்குறேன். வாய மூடு. இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என் பையனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்ச பாவிடி நீ. நீ தம்பி தம்பின்னு சொந்தம் கொண்டாடினா நான் உன்னை மன்னிச்சிருவேன்னு நினைச்சியா? இந்த ஜென்மத்துல அது மட்டும் நடக்கவே நடக்காதுடி. நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் நான் அப்பவே உனக்கு தண்டனை கொடுத்துருக்கணும். அன்னைக்கு நீ தப்பிச்சுட்ட, இன்னைக்கு நீ மாட்டிக்கிட்ட. இந்த கைதானே என் பையனோட கையில விலங்க மாட்டி இழுத்துட்டு போச்சு. இப்ப இதே கையால அவனுக்கு தோசை சுட்டு கொடுக்குறியா? இனிமே இந்த கை எப்படி வேலை செய்யுதுன்னு நானும் பாக்குறேன். வேடி கைய வேடி. மயில, காசி, நீங்க எப்படா வந்தீங்க இங்க? இப்பதான் மாமா. அப்படியா? ஏதோ சத்தம் கேட்டது, என்ன பிரச்சனை? இல்ல, பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்லங்க. சும்மா மயிலு கிட்ட பேசிட்டு இருந்தோம். இல்ல மயிலு? ஆமா சார். மயிலு, உன் வெங்காய தோசை சூப்பரா இருந்ததுன்னு வெற்றி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தான். எனக்கு ஒரு 2 தோசை சுட்டு சரியா? சரிங்க சார். ஏய், இங்க நடந்ததை அவர்கிட்ட போட்டு கொடுக்கலான்னு நினைச்ச, தொலைச்சிருவேன் தொலைச்சு.
சமையல் கட்டுக்குள்ள வருது இதுவே கடைசியா இருக்கட்டும். உள்ள வாங்கம்மா. ஏய், இது ஏன் வீடுடி. நான் எங்க வேணாலும் வருவேன் போவேண்டி. நீ என்ன வாங்கன்னு என்ன கூப்பிடுறது? இடத்த கொடுத்தா மடத்தை வாங்கினாலா ஒருத்தி. போனா போகுதுன்னு இங்க தங்க வச்சா சமையல் கட்டை பிடிக்கிற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துருச்சுல. சமையல் கட்டை முதல்ல பிடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த வீட்டையே உன் கையில கொண்டு வந்தலான்னு திட்டம் போட்டிருக்கல. நான் இருக்கிற வரைக்கும் அது மட்டும் நடக்காதுடி. எனக்கு அந்த மாதிரி எல்லாம் எந்த நோக்கமும் இல்லம்மா. வெற்றிதாமா பசிக்குது. ஏய், திரும்ப திரும்ப அதே கதையை சொல்லாத. நீ என் குடும்பத்துக்கு செஞ்ச துரோகத்துக்கு உன்னை வீட்டுக்குள்ளே விட்டுருக்க கூடாது. நீ உள்ள கால் வச்ச அன்னைக்கே உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளி இருக்கணும். நான் ஏன் இன்னும் அதை செய்யாம இருக்கேன் தெரியுமா? எந்த காரணத்துக்காக என் புருஷன் உன்னை இங்க தங்க வச்சிருக்காரோ அதே காரணத்துக்காக தான் நானும் உன்னை இங்க விட்டு வச்சிருக்கேன். என்னடி புரியலையா? என் புருஷன் ஓ பாதுகாப்புக்காக தான் இந்த வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறியா? உன் மேல இருக்கிற பாசம் அக்கறையால தான் இந்த வீட்டுல தங்க வச்சிருக்காருன்னு ரொம்ப சந்தோஷப்படுறியா? அந்த மாதிரி ஒரு நினைப்பு இருந்தா அதை இப்பவே அழிச்சிரு. அப்படியெல்லாம் எந்த மண்ணாங்கட்டியும் இல்ல. உன் பாதுகாப்புக்குன்னு சொன்னது எல்லாம் சும்மா சாக்குக்கு தாண்டி. உண்மை என்னன்னா உன்னால அந்த ஆளுக்கு ஒரு காரியம் ஆகணும்டி. அவரோட முதல் சம்சார குடும்பத்தை பத்தி உனக்கு மட்டும் தானே தெரியும். முக்கியமா அவரோட கடைசி பொண்ணையும் நீ மட்டும் தானே பார்த்து பேசியிருக்க. அந்த மனுஷன் அவளையும் அந்த குடும்பத்தை பார்க்கணும்னா நீ மனசு வச்சா மட்டும் தாண்டி நடக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவரு உன்னை தான் பாதுகாப்புல தங்க வச்சிருக்காரு. இல்லன்னா உன்னை காப்பாத்தணும்னு அவருக்கு தலையெழுத்தா? அவரு உன் மேல காட்டுற அக்கறையெல்லாம் அந்த குடும்பத்தை காட்டுற வரைக்கும் தான். அவர் நினைச்சது மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோ, உன்னை ஒரு நிமிஷம் கூட இங்க விட்டு வைக்க மாட்டாரு. போடி வெளியேன்னு உன்னை துரத்தி விட்டுருவாரு. அந்த காரியத்தை அவருக்கு முன்னாடி நான் செய்யாம இருக்கணும்னா நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். அவரோட கடைசி பொண்ணையும் அந்த குடும்பத்தையும் நீ எனக்கு காட்டி கொடுக்கணும். உன்னை ஒரு பாம்பு கொத்த வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? காப்பாத்திக்க அதை அடிச்சு கொல்லுவல்ல. அதை தாண்டி நானும் செய்ய போறேன். அவங்க நினைப்பு வராத வரைக்கும் அந்த மனுஷன் நல்லாதான் இருந்தாரு. எப்ப அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டோமேன்னு அவருக்கு உறுத்த ஆரம்பிச்சதோ அப்ப இருந்த ஏன் வாழ்க்கை கேள்விக்குறியாயிடுச்சுடி. என் புருஷ உருவமா தான் இங்க இருக்காரு. ஆனா அவரோட மனசு அந்த குடும்பத்தை பத்தியே தான் நினைச்சு சுத்திக்கிட்டு வந்துட்டு இருக்க. அந்த நினைப்பாலையும் என்னையும் என் பையனையும் சுத்தமா கண்டுக்கிறதே இல்ல. எங்க கூட உட்கார்ந்து ஆசையா பேசுறது இல்ல. எங்களை வெளியில கூட்டிட்டு போறது இல்ல. பேருக்குதான் பொண்டாட்டி பையனும் இருக்கும். எங்க மேல இருந்த பாசெல்லாம் சுத்தமா காணாம போயிடுச்சு. அந்த குடும்பத்தை பத்தி நினைக்கிறப்பவே எப்படின்னா அவங்கள மட்டும் பாத்துட்டாருன்னா அவ்வளவுதான். எனக்கும் என் பையனுக்கும் இந்த வாழ்க்கை மிஞ்சவே மிஞ்சாத. அவரும் எங்களை விட்டு விலகி போயிடுவாரு. அம்மா, நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்காது. அந்த குடும்பமே கிடைச்சா கூட சார் உங்களை விட்டுட்டு பிரிஞ்சு போயிடணும்னு என்னைக்குமே நினைச்சதே இல்ல. வேற என்னடி நினைச்சிட்டு இருக்காரு அவரு? 2 குடும்பத்தையும் ஒரே வீட்டுல வச்சு அழகு பார்க்க போறாராமா? என் வாழ்க்கையே எவ கூடயும் பங்கு போட நான் தயாரா இல்ல. என் கூட வாழணுங்கிற ஆசை அவருக்கு இருக்கிற மாதிரி தோணவே இல்ல. நாங்களா அவங்களான்னு வர்றப்போ கண்டிப்பா அந்த ஆளு அவங்க பக்கம் தான் நிப்பாரு. அப்படி ஒரு நிலைமை எங்களுக்கு வந்துடக்கூடாது. நானும் என் பையனை அனாதையா நிக்க கூடாது. அது நடக்க கூடாதுன்னா அந்த குடும்பத்தை நான் வேரோட அழிச்சாகணும்.
அவரோட கடைசி பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லு. அந்த குடும்பம் எங்க இருக்குன்னு சொல்லு. சொல்லடி. இப்பவே போய் அவங்க எல்லாரையும் வீட்டோட கொளுத்திட்டு வந்துடுறேன். அவங்க இப்ப இந்த ஊர்ல இல்லம்மா. சார தேடுறாங்கன்னு தெரிஞ்சதுமே அவங்க ஊரை விட்டே போயிட்டாங்க. எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏய், என்னடி அவங்கள காப்பாத்துறதுக்காக என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கியா? இல்லம்மா, அவங்க வீடு இன்னும் பூட்டி தான் கிடக்கு. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. ஆனாலும் ஓ சாருக்காக அந்த குடும்பத்தை இன்னும் தேடிட்டு தானே இருக்க. அவங்கள பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதுன்னா முதல்ல என்கிட்ட தான் சொல்லணும். புரிஞ்சுதா? அந்த குடும்பத்தை ஒட்டு மொத்தமா குழி தோண்டி புதைக்கணும். அப்பதாண்டி என் வாழ்க்கையை நான் காப்பாத்திக்க முடியும். உங்க கோவம் எல்லாம் சரிதாம்மா. ஆனா உங்க வாழ்க்கைக்கு குறுக்க வரணும்னு அவங்களுக்கு எந்த எண்ணமும் இல்ல. சார விட்டு விலகி இருக்கணும்ன்ற முடிவோட தான் அவங்க ஊரை விட்டே போயிட்டாங்க. இந்த விஷயத்துல அவங்க மேல எந்த தப்புமே இல்லங்கிற போது அவங்கள அழிக்கணும்னு நீங்க நினைக்கிறதெல்லாம் நியாயமே இல்லம்மா. இங்க பார், அவங்க தப்பே செய்யலனாலும் நான் அவங்கள அழிச்சு தாண்டி ஆகணும். ஏன் வாழ்க்கை ஆபத்துல இருக்கிறப்போ நான் நியாய தர்மலாம் பாத்துட்டு இருக்க முடியாது. எரியறத புடுங்கிட்டா கொதிக்கிறது தானா அடங்கிடுன்னு சொல்லுவாங்க. அவங்க இருக்கிறதுனால தானே அந்த மனுஷன் பார்க்கணும் சேரணும்னு துடிச்சிட்டு இருக்காரு. அந்த குடும்பத்தை இல்லாம பண்ணிட்டா தானா அந்த மனுஷன் அடங்கிடுவாருல்ல. என் புருஷன் எப்ப ஏமாத்திட்டு போவான்னு ஒவ்வொரு நாளும் நான் செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்கணுமா? நான் நிம்மதியா வாழணும்னா அந்த குடும்பம் இருக்க கூடாது. அவங்க ஊரை விட்டு போறதுனால எதுவும் மாற போறது இல்ல. அவங்களை இந்த உலகத்தை விட்டே அனுப்புறதுதான் என் பிரச்சனைக்கு ஒரே தீர்வு. அக்கா வாக்கா உட்காரு. வணக்கம் மேடம், என்ன வேணும் சொல்லுங்க. என்னக்கா சாப்பிடலாம்? நீக்கா வேண்டாம், இப்ப எதுவும் வேணாம், கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றோம். ஓகே மேடம். வந்து ரொம்ப நேரம் ஆச்சா மயிலு? இல்லக்கா, இப்பதான் வந்த. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலக்கா. நான் தான் அம்மாவை காயப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு. நீ திரும்பி வந்ததுனால அம்மாவுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா நீயும் யாரையோ நம்பி ஏமாந்த அம்மாவை கஷ்டப்படுத்திட்டியேக்கா. நாம ஏற்காடு வீட்ல இருந்தப்ப அடிக்கடி பேசிப்போம். எல்லாரும் நல்ல வாழ்க்கையை தேடிக்கிட்டு அம்மாவை சந்தோஷப்படுத்தணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா எல்லாமே இப்ப தலைகீழ மாறிடுச்சேக்கா. நாம ரெண்டு பேருமே அம்மா நம்ம மேல வச்சிருந்த நம்பிக்கைய காப்பாத்த தவறிட்டோமேக்கா. நாம அம்மாவுக்கு தீராத வேதனைய கொடுக்கற நிலைமை வரும்னு நான் கனவுல கூட நினைச்சு பாக்கலக்கா. நாமன்னு நீ ஏன் உன்னையும் சேர்த்துக்கிற? அம்மா என்ன வேணா சொல்லட்டும், நீ ஒன்னும் தப்பு பண்ணல, பண்ணவும் மாட்ட. ஆனா நான் திமிரெடுத்து போய் யாரையும் மதிக்காம வீட்டை விட்டு போனேன். அதுக்குதான் இப்ப அனுபவிக்கிறேன். அழாதக்கா. ரெண்டு பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நடந்து முடிஞ்சத பத்தி பேசுறதால எதுவும் ஆக போறதில்ல. உங்களையும் மீறி தப்பு நடந்துருச்சு. அதையே நினைச்சு புலம்புறத விட இதை எப்படி சரி பண்றதுன்னு நாம யோசிக்கணும். நீ வர சொன்னதே அதுக்கு தானே மயிலு. சாரிக்கா, அக்காவை பார்த்ததும் நான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டேன். அக்கா,
ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணு விடாம சொல்லுக்கா. அத வச்சுதான் நம்ம என்ன பண்ணலாங்கிற முடிவுக்கு வர முடியும். திரும்ப திரும்ப தான் ஏமாந்த கதையை சொல்றதுக்கு இவளுக்கு கஷ்டமா இருக்கும்டி. என்ன நடந்துச்சுன்னு நானே சொல்றேன். அவனை ரொம்ப நம்பின மயில. அவன் தான் என்னோட உலகம்னு நான் நினைச்சேன். அந்த அளவுக்கு அவன் என் மேல அன்பையும் காதலையும் கொட்டினான். இவ்வளவு அன்பை காட்டுற ஒருத்தனுக்காக குடும்பத்தை உதறினாலும் தப்பில்லைன்னு தோணுச்சு. எதுக்கடி போனை நோண்டிக்கிட்டே இருக்க? இதனாலதான் நீ ஒரு நாள் நாசமா போறன்னு சொல்லி அம்மா என்ன திட்டுவாங்க. இந்த போன் மூலமா தான் நான் ஒரு கோடீஸ்வரனை தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணுவேன்னு அம்மா கிட்ட சொல்லுவேன். ஆனா அது எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தானு நான் ஏமாந்து நிக்கிறப்ப தாண்டி எனக்கு புரியுது மயிலு. ஏதோ பணம் நகையை ஏமாந்திருந்த கூட திரும்ப சம்பாதிச்சுக்கலாம், இல்ல போனா போட்டோன்னு நினைச்சுக்கலாம். ஆனா காதலுங்கிற பேர்ல அவன் என் வாழ்க்கைய சீரழிச்சிட்டா மயிலு. அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. அழாதக்கா. எனக்கு மட்டும் மனநல சரியில்லாம போகலன்னா நான் வீட்டுக்கு வந்திருக்கவே மாட்டேன். அக்கா, வர்ற வழியிலே எங்கேயாவது ஆத்துல விழுந்து செத்துருப்ப. என்னக்கா பேசுற நீ? ஏமாந்த நீ எதுக்குக்கா வாழ்க்கைய முடிச்சுக்கணும்? உன்னை ஏமாத்துன அவனுக்கு தாங்க தண்டனை கிடைக்கணும். ஆமா மயிலு, இவளை நம்ப வச்சு ஏமாத்தினவன நாம கண்டுபிடிக்கணும்டி. அவன் கிடைச்சிட்டா அவனுக்கும் கையலுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு அம்மா நினைக்கிறாங்க. கையலும் நம்ம குடும்பமும் அசிங்கப்படக்கூடாதுன்னா அதான் ஒரே வழின்னு அம்மா சொல்றாங்க. அவனுக்கு நாம தண்டனை வாங்கி கொடுக்கறோமோ இல்ல இவளுக்கு கட்டி வைக்கிறோமோங்கறத அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல அவனை கண்டுபிடிக்கிற வழியை தான் நாம யோசிக்கணும். அக்கா, அவனை பத்தி உனக்கு ஏதாவது டீடைல்ஸ் எல்லாம் தெரியுமா? அவன் பேரு ரிஷி, ஊரு கோயம்புத்தூர்னு சொன்னான். அவனோட குடும்பத்தை பத்தியும் சொன்னான். ஆனா எதுவுமே உண்மை இல்ல. அதையெல்லாம் வச்சு அவனை கண்டுபிடிக்கவே முடியாது. அக்கா, நீயும் அவனும் போட்டோஸ் ஏதோ எடுத்துக்கலையா? நிறைய எடுத்தோண்டி. ஆனா நான் அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு வரும்போது அந்த போன் அவன் புடுங்கிட்டான். அவன மாதிரி ஃப்ராடுங்க எல்லாம் இப்படிதான் செய்வாங்க. பிடிபட்டாலும் அவனுங்க யாருக்கும் கடுமையான தண்டனை எல்லாம் கிடைக்கிறதே இல்லக்கா. அந்த தைரியத்தில் தான் பல பேர் இதையே பொழப்பா வச்சுட்டு திரியறானுங்க. ஒருத்தனை பிடிச்சு தூக்கல போட்டா போதும்க்கா, அப்பதான் மத்தவங்களுக்கெல்லாம் அந்த பயமே வரும். என்ன நம்ப வச்சு ஏமாத்தினவனை கொல்லணுங்கிற வெறிதான் எனக்கும் இருக்கு. அவனோட சேரணும், அவன் கூட சேர்ந்து வாழணுங்கிற ஆசையே எனக்கு இல்ல. ஆனா நம்ம குடும்பமானம் போயிடக்கூடாதுன்னு தான் அம்மா சொன்னதை நான் ஏத்துக்கிட்டேன். எந்த விவரமும் இல்லாம அவனை தேடி பிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் நீ இதை கண்டிப்பா செய்யணும் மயிலு. நிச்சயமா அக்கா. அக்கா, நீ அப்ப வச்சிருந்த போன் நம்பரை கொடுக்கா. சைபர் கிரைம்ல பேசி அந்த நம்பர்ல இருந்த பழைய சாட்ஸ், போட்டோஸ் எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ண முடியுமான்னு நான் விசாரிச்சு பாக்குறேன். எனக்கே அந்த நம்பர் சரியா ஞாபகம் இல்ல.